கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நம்ம ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். எசேக்கியேல் 3 அதிகாரம் 19 வசனம் 21 வசனம், நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாம போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீதிமான் துன்மார்க்கன், துன்மார்க்கன் நீதிமான். வேதத்தை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கன். ஒரு குடும்பத்திலே இயேசு கிறிஸ்துவினால கழுவப்பட்டு நீதிமானாக மாற்றப்பட்ட பின்பாக நாம் நீதி செய்ய வேண்டும், நேர்மையா வாழ வேண்டும், உண்மையா வாழ வேண்டும், அநியாயமான வருமானத்தை வெறுத்துடணும், அநியாயமான காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, அசுத்தமான காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும், துன்மார்க்கன் அப்படின்னாலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது துன்மார்க்கனா மாறிஇருந்தாங்க. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது 119 சங்கீதம் 53 வசனத்திலே உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர். ஒருவேளை பல சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உலகத்துக்குள்ள போய் பல பாவத்துல போய் சிக்கி கொள்வாங்க. வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, இப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யாத அப்படிம்பாங்க. சில வீட்டுல மனைவிமார் சொல்லுவாங்க, தகப்பன்மார் சொல்லுவாங்க, முதியோர் சொல்லுவாங்க. வேலைக்கு போகிற இடத்துல அங்கே சில பெரியவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பரிசுத்தவான்கள் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. நீங்கள் போகிற சர்ச்சில் நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஆன்லைன் மூலியமாக செய்தி கேட்குறீங்க. நிறைய கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும், கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது மனம் திரும்பணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், உண்மையாக வாழணும், கிறிஸ்துவுக்காக வாழணும், உலகத்தில் தேவையில்லை எல்லா காரியத்தையும் வெறுத்துடணும், கர்த்தருக்காக வாழன்னு சொல்லி பல காரியங்கள் அனுதினமும் இரவும் போலுமாக ஒவ்வொரு செய்தி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான எந்த காரியமாக இருந்தாலும் வெறுத்து நம்ம கர்த்தருக்காக வாழும்போது தான் ஆசீர்வாதம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில். சில குடும்பத்தில் எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்தாலும், எவ்வளவு கடினமான செய்தி கேட்டாலும் மனம் திரும்பாமல் அந்த துன்மார்க்கத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தர் பிரியமில்லாத சில பாவத்தில் ஈடுபட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா இருந்தால் ஆசீர்வாதம், கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம், தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்தால் ஆசீர்வாதம், உண்மையா இருக்கும்போது தான் ஆசீர்வாதம், நேர்மையா நடக்க அர்ப்பணிக்கணும். இந்த இரவு நேரத்திலே ஒருவேளை யாராவது கர்த்தருடைய வார்த்தையை விட்டு எங்கேயாவது வழி விலகி இருந்தால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். அழிந்து போற ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கம் திருப்பணும். அதுதான் ஊழியம்.
நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன், அதாவது அவன் அப்படின்னா நீதிமான், பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்கிறார். யாருமே கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுக்காக வாழணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இறைவனத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, நம்ம ஆத்மா விலையேற பெற்றது. ஒருவேளை இந்த உலகத்துல ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா இருந்தா கூட இந்த இறைவனத்திலே நம்ம ஆத்மாவில வேற எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் குடும்பத்தை பரிபூர்ணம் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே கர்த்தரை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கோமோ, எந்த காரியமாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பம் எழும்பட்டும்பா. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் இதயத்துக்குள்ள பாரத்தோடு இருக்காங்களோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. எல்லா வேதனை எதுவாக இருந்தாலும் நீக்கிருங்கப்பா. அங்கே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்களை தாழ்த்திடும்ப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலை இருக்காங்களோ உங்க பிள்ளைகளை கத்த சந்திங்க. அவங்க இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கும் அந்த பாரத்தை நீக்கி போட்டுருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களுடைய சமூகத்துல கண் விழிக்க கிருபை செய்யுங்க. வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை விட்டு எந்த காரியத்துல தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தோட முத்திரை போட்டு மறுபடியும் அப்போ உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். இந்த நாளை உங்களுடைய கருத்தில் அப்படின்பா. எத்தனையோ சூழ்நிலையில உங்க பிள்ளைகள் வெளியில போயிட்டு இருந்தாங்க. எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி. நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. வேலையடிங்க, மூடி மறைத்து பாதுகாத்துள்ளுங்க. சில குடும்பத்திலே கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த கடனுக்கு ஒரு மாற்றத்தை தாங்க. குடும்பம் ஆசீர்வதிப்பட்டு கற்பத்தினையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. எந்த குடும்பத்திலே மாசமா இருக்காங்களோ கர்த்தர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டலில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எந்த பலவீனத்தோடு எந்த போராட்டத்தோடு நைட் நேரத்தில் எந்த சூழ்நிலை இருக்காங்களோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கணும். பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ புது சுகம், புது பலன், புது ஆரோக்கியம் அப்போ அவங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து சுகமாக்கித்தாங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் வெளியில் இருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லேயே அப்போ மினிசர்லே உங்களுடைய பதவியில் அர்ப்பணிக்கணும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் ஆசிரியப்பட்டும் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கன் கிருபை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு. கர்த்தர் மாற்றித்தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாமமை விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை பண்ணிடும். துதிகான மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திடும்ப்பா. அப்பா எத்தனையோ குடும்பத்துல நைட் நேரத்துல வேற நாட்டுக்குள்ள வேற இடத்துல நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.